அரசு எடுக்கும் முயற்சிகளுக்கு தன்னார்வ அமைப்புகளும் சமுதாயமும் ஒத்துழைக்க வேண்டும் எனவும், உரிமையை நிலைநாட்டுகின்ற சமுதாயத்தை நோக்கி நாம் பயணிக்க முடியும் எனவும் மாற்றுத்திறனாளிகள் விழாவில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி சமூக நலத்துறை சார்பில் சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் தின விழா சித்தன்குடியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி விழாவை துவக்கி வைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கு விருதுகள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இந்த விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி பேசும் பொழுது, ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திறமை உள்ளது, இதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தர வேண்டியது அரசின் கடமை. மாற்றுத்திறனாளிகளுக்கு தொழிற்பயிற்சி அளித்து தொழில் துவங்க கடனுதவி பெற்றுத்தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். இது ஒரு நல்ல ஆலோசனை எனவும் அரசு நிச்சயமாக இக்கோரிக்கையை நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கும் என்றும், 3 மாதங்களில் அசிஸ்டன்ட், யூடிசி, எல்டிசி என 800 பணியிடங்களுக்கு தேர்வு நடத்தப்பட உள்ளது. இதில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 4% இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு தனியாக வழங்கப்படும் 15 கிலோ அரிசியை உயர்த்தி வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும். மாற்றுத்திறனாளிகளின் கோரிக்கை அனைத்தையும் நிறைவேற்ற அரசு நிச்சயம் நடவடிக்கை எடுக்கும் என்றும் தெரிவித்தார். விழாவில் பேசிய துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், மாற்றுத்திறனாளிகளின் திறமையை பெருமைப்படுத்த வேண்டும் என்ற தார்மீக பொறுப்பை உணர்த்தும் விழாவாக உள்ளது. உடல் குறைபாடு உள்ளவர்களின் வாழ்க்கையை வளமாக்க மத்திய மாநில அரசுகள் பல நல்ல திட்டங்கள் செயல்படுத்தி வருகின்றது என்றார். அரசு வழங்கும் நலத்திட்டங்கள் எல்லாம் அவர்கள் சுயசார்போடும் சுய மரியாதையோடும் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள உதவியாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஒவ்வொரு பெரிய சாதனையும் நம்பிக்கையிலிருந்துதான் துவங்குகிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். கலை, அறிவியல், தொழில்நுட்பம், தொழில்துறை, விளையாட்டு என்று எல்லாவற்றிலும் மாற்றுத்திறனாளிகள் சாதனை படைத்து வருவதாக தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிவித்தபடி மீண்டும் பணி வழங்க அரசாணை வெளியிட கோரி பொதுப்பணித்துறையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் 100க்கும் மேற்பட்டோர் சட்டசபையை முற்றுகையிட முயன்றதால் போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. புதுச்சேரியில் கடந்த 2016ஆம் ஆண்டு தேர்தல் நடத்தை விதிகளை மீறி பொதுப்பணித்துறையில் வவுச்சர் ஊழியர்கள் 1300 பேர் பணியமர்த்தப்பட்டதால் அவர்கள் அனைவரும் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். இந்த நிலையில் கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் பணி நீக்கப்பட்ட பொதுப்பணித்துறை வவுச்சர் ஊழியர்களுக்கு மீண்டும் பணி வழங்கி மாதம் 10,000 ரூபாய் ஊதியம் வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்த நிலையில் இதுவரை அவர்களுக்கு பணி வழங்கவில்லை. இதனை கண்டித்து பணி நீக்க ஊழியர்கள் தொடர்ந்து பலகட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வந்த நிலையில் இன்று 100க்கும் மேற்பட்ட பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் பட்ஜெட்டில் அறிவித்தபடி தங்களுக்கு பணி வழங்க கோரியும், இது தொடர்பாக அரசாணை வெளியிட கோரியும் அண்ணா சிலையில் ஊர்வலமாக சென்று சட்டசபையை முற்றுகையிட முயன்றனர். அவர்களை போலீசார் புதுச்சேரி அரசு மருத்துவமனை அருகே தடுப்புகள் அமைத்து தடுத்தனர். இதனால் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே லேசான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தொடர்ந்து அங்கேயே தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி தூய இருதய ஆண்டவர் பசிலிக்காவில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பங்கேற்று ஏழை மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புதுச்சேரி தூய இருதய ஆண்டவர் பசிலிக்காவில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்ட நிகழ்வு நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு புதுவை கடலூர் மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ் தலைமை தாங்கினார். பங்கு தந்தை பிச்சை முத்து முன்னிலை வகித்தார். விழாவில் சிறப்பு விருந்தினராக புதுவை கவர்னர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு தூய இருதய ஆண்டவர் பசிலிக்கா வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த குடிலில் இயேசுவின் சுரூபத்தை ஊர்வலமாக கொண்டு வந்து குடிலில் வைத்து வணங்கினார். தொடர்ந்து நடைபெற்ற திருப்பலிகள் கலந்து கொண்ட அவர் கேக் வெட்டி கிறிஸ்தவர்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்தார். முன்னதாக பங்கு பேரவை துணைத் தலைவர் வின்சென்ட் ராயர் வரவேற்றார். இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து கிறிஸ்தவ சபையால் தத்தெடுக்கப்பட்ட 25 குடும்பங்களுக்கு நலத்திட்ட உதவிகளை ஆளுநர் கைலாஷ்நாதன் வழங்கினார். இந்த நிகழ்வில் பல்வேறு கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொடுத்துள்ள 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் கடிதம் குறித்து சிறப்பு சட்டமன்றத்தை கூட்டி விவாதிக்க வேண்டும். சிறப்பு சட்டமன்றத்தை கூட்டினால் சபாநாயகருக்கு எதிரான தீர்மானத்தை காங்கிரஸ் ஆதரிக்கும் என காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் சபாநாயகருக்கு எதிரான தீர்மானத்தை சட்டமன்ற உறுப்பினர்கள் கொடுத்துள்ள நிலையில் காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு குறித்து காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கத்துடன் கேட்டபொழுது, சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொடுத்துள்ள 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் கடிதம் குறித்து சிறப்பு சட்டமன்றத்தை கூட்டி விவாதிக்க வேண்டும். சிறப்பு சட்டமன்றத்தை கூட்டினால் சபாநாயகர் எதிரான தீர்மானத்தை காங்கிரஸ் ஆதரிக்கும். எதிர்க்கட்சிகளுக்கு மாற்று கருத்து இல்லை. காரணம், சபாநாயகர் அனைத்து விஷயங்களிலும் தலையிடுகிறார், அரசியல் நடவடிக்கையில் ஈடுபடுகிறார் என்றார். சபாநாயகர் நடுநிலையாக இருக்க வேண்டும் என்பது சட்டம் என கூறிய வைத்திலிங்கம்,
புதுவையில் வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்திய குழு பார்வையிட்டு 1 மாதமாகியும் இதுவரை மத்திய அரசிடமிருந்து எந்த ஒரு பதிலும் இல்லை. இதனால் வெள்ள நிவாரணத்திற்காக சிறப்பு சட்டமன்றத்தை கூட்ட வேண்டும், தீர்மானத்தை நிறைவேற்றி மத்திய அரசை சபாநாயகர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் நேரில் சந்திக்க வேண்டும் என வைத்திலிங்கம் வலியுறுத்தியுள்ளார். காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக புதுச்சேரி துறைமுகத்தில் 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு இன்று ஏற்றப்பட்டது. மத்திய மேற்கு மற்றும் அதையொட்டிய தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுவிழந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது. இது நேற்று காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்து மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வருகிறது. இது நாளை ஆந்திரா, வட தமிழகம் கடற்கரையை நோக்கி நகரும் என்றும், ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி கரையை நோக்கி நகரும் பொழுது நாளை டிசம்பர் 24ஆம் தேதி, நாளை மறுநாள் 25ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் காற்றழுத்த தாழ்வு பகுதி எதிரொலியாக புதுவை, காரைக்கால் உள்ளிட்ட 7 துறைமுகங்களில் 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. மீனவர்கள் பாதுகாப்பாக கரைக்கு திரும்புமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சாரதி நகரில் 4,79,000 ரூபாய் மதிப்பில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சாரதி நகர் 3வது வீதியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து 4,79,000 ரூபாய் மதிப்பில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியின் துவக்க விழா நடைபெற்றது. விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து துவக்கி வைத்து விரைந்து பணியை முடிக்குமாறு அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் நகராட்சி அதிகாரிகள், மனிதநேய மக்கள் சேவை மைய நிர்வாகிகள், அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி கோரிமேடு பகுதியை ஒட்டியுள்ள கலைவாண நகரில் இறந்த மூதாட்டியின் உடலை எரிக்க அப்பகுதியில் சிலர் எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி கோரிமேடு அடுத்த தமிழக பகுதியான கலைவாண நகர், ஸ்ரீராம் நகர் பகுதிகளில் ஏராளமான குடியிருப்புகள் உள்ளது. விழுப்புரம் மாவட்டத்திற்குட்பட்ட இந்த பகுதியில் வசிக்கும் மக்கள் இருந்தால் மாட்டுக்காரன் சாவடி பகுதியில் உள்ள இடுகாட்டில் அடக்கம் செய்து வந்தனர். இதனிடையே உடலை எரிப்பதால் பாதிப்பு ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். மேலும் அப்பகுதி குடியிருப்பு நலசங்க செயலர் ஜெபாசிங் மூலம் சென்னை ஹைகோர்ட்டில் தடை உத்தரவு பெற்றுள்ளனர். இந்த நிலையில் கலைவாண நகரை சேர்ந்த ராஜாராம் மனைவி ஜெயலட்சுமி என்பவர் நேற்று இறந்துள்ளார். அவரது உடலை நேற்று மாலை 4:30 மணிக்கு மாட்டுக்காரன் சாவடி இடுகாட்டிற்கு எடுத்து சென்றனர். அப்பொழுது கோர்ட் தடை உத்தரவு பெற்றுள்ளதாக கூறி தடுத்தனர். இதனால் இரு தரப்பினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதை அடுத்து கோட்டக்குப்பம் டிஎஸ்பி உமாதேவி, தாசில்தார் நாராயணமூர்த்தி, வானூர் பிடிஓ கார்த்திகேயன் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தினர். பேச்சுவார்த்தையின் பொழுது இரு தரப்பினரும் போலீசார் முன்னிலையில் மோதிக்கொள்ளும் சூழல் ஏற்பட்டது. அப்பொழுது கடந்த சில ஆண்டுகளாக நாங்கள் இந்த பகுதியில் தான் உடலை அடக்கம் செய்து வருகிறோம் என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டவர்கள் போலீஸ் தடையை மீறி சுடுகாட்டில் உடலை தகனம் செய்தனர். இச்சம்பவத்தால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. ஜாதி சான்றிதழ் வழங்க கோரி புதுரை வண்ணார் விடுதலை இயக்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. புதுரை வண்ணார் விடுதலை இயக்கம் சார்பில் ஜாதி சான்றிதழ் வழங்க கோரி பல்வேறு போராட்டம் நடத்தி வருகின்றனர். ஆனால் அவர்களுக்கு சான்றிதழ் வழங்க அதிகாரிகள் அலைக்கழிப்பு செய்கின்றனர். இதை கண்டித்து புதுரை வண்ணார் விடுதலை இயக்கம் சார்பில் கலெக்டர் அலுவலகம் எதிரே முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் ஈடுபட்ட 25 பெண்கள் உட்பட 65 பேரை போலீசார் கைது செய்தனர். யாதவ முன்னேற்ற சங்கம் சார்பில் பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டது. வள்ளலார் சாலையில் உள்ள பிரின்ஸ் ஹாலில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் கிருபானந்த வாரியர் படைப்புகளில் வாழ்வியல் எனும் தலைப்பில் ஆய்வு செய்து முனைவர் பட்டம் பெற்ற நல்லாசிரியர் பூங்குழலி பெருமாளுக்கு புதுவை பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், இஸ்ரோ விஞ்ஞானி புருஷோத்தமன், யாதவ முன்னேற்ற சங்க தலைவர் ரவி மற்றும் பெரியோர்களால் விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மார்பக புற்றுநோயால் பெண்கள் அதிகம் பாதிக்கப்படுகின்றனர் என்றும் அவர்கள் உடற்பயிற்சி, யோகா செய்து அதன் பாதிப்புகளிலிருந்து தங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என கவர்னர் கைலாஷ்நாதன் அறிவுறுத்தியுள்ளார். தனியார் அமைப்பு சார்பில் மார்பக புற்றுநோய் இலவச மருத்துவ பரிசோதனை முகாமின் துவக்க விழா கடற்கரை சாலையில் உள்ள கோரிமேட்டில் இன்று நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி இலவச முகாமினை துவக்கி வைத்தார். தொடர்ந்து விழாவில் பேசிய அவர், மார்பக புற்றுநோயால் பெண்கள் அதிகம் பாதிக்கப்படுகின்றனர். அவர்கள் உடற்பயிற்சி, யோகா செய்து அதன் பாதிப்புகளிலிருந்து தங்களை காத்துக்கொள்ள வேண்டும்.
பெண்கள் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அறிகுறிகள் தென்படும் பட்சத்தில் மருத்துவ பரிசோதனை செய்து தயக்கம் காட்டக்கூடாது. வீட்டில் உள்ளவர்களும் சமுதாயத்தில் உள்ளவர்களும் இது பற்றிய விழிப்புணர்வுடன் செயல்பட்டு தங்கள் அன்புக்கு உரியவர்களின் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, தனியார் அமைப்பு தலைவர் ஆனந்தகுமார், விளம்பர பிரிவு செயலர் மோகனப்பிரியா, துணைத் தலைவர் பினுஹாசன் மற்றும் மருத்துவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுவையில் புத்தாண்டு கொண்டாட்டத்தையொட்டி 30 இலவச பேருந்து வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக டிஐஜி சத்யசுந்தரம் தெரிவித்துள்ளார். கிறிஸ்துமஸ் புத்தாண்டு கொண்டாட்டத்தையொட்டி பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து ஏற்பாடுகள் குறித்து வியாபாரிகள் வணிக நிறுவன சங்கத்தினருடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. ஐஜி அஜித் குமார் சிங்லா தலைமை தாங்கினார். டிஐஜி சத்யசுந்தரம் முன்னிலை வகித்து வியாபாரிகள் கோரிக்கைகள் குறித்து கேட்டறிந்தார். தொடர்ந்து டிஐஜி பேசும் பொழுது, குறைகள் சொல்ல வேண்டும், தீர்க்கப்பட வேண்டும், காவல்துறை மீது மக்களுக்கு நம்பிக்கை ஏற்பட இதுபோன்ற கூட்டங்கள் நடத்தப்படுகிறது. அப்பொழுதுதான் அமைதி நிலவும். அதனால்தான் குறை தீர்ப்பு முகாம்கள் நடத்தி உயரதிகாரிகள் மக்களை சந்தித்து பேசுமாறு கூறியுள்ளனர். இருவரும் பங்களிப்பை செலுத்தினால் மட்டுமே சட்டம் ஒழுங்கு மேம்படும். சுற்றுலா பயணிகளுக்கான ஹெல்ப்லைன் நம்பர் பிரிண்ட் செய்து வியாபாரிகளிடம் கொடுக்கிறோம். இதனை நீங்களும் விநியோகம் செய்யலாம். காவல்துறையில் ஆட்கள் பற்றாக்குறையை போக்க 450 ஹோம்கார்டுகள் எடுக்கப்பட்டு பணியில் விரைவில் ஈடுபடுத்தப்பட உள்ளன. தற்பொழுது பயிற்சியில் உள்ள அவர்களையும் அலுவலக பணியில் இருக்கும் போலீசாரையும் புத்தாண்டு கொண்டாட்ட பணிகள் 10 நாட்களுக்கு ஈடுபடுத்த இருக்கிறோம். இந்த முறை 10 பார்க்கிங் இடங்கள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. தற்காலிக காய்கறி கடைகள் சாலையை ஆக்கிரமிக்க கூடாது. இந்த விவகாரத்தில் நகராட்சியுடன் ஆலோசனை நடத்தியுள்ளோம். சுற்றுலா பயணிகளுக்கான தகவல் பலகை, டாய்லெட் வசதிகள் செய்ய நகராட்சிக்கு தெரியப்படுத்த உள்ளோம். தவறு ஏதேனும் நடந்துவிட்டால் காவல்துறை பொறுப்பேற்க வேண்டியது இருக்கிறது. அதே நேரத்தில் சுற்றுலா பயணிகளுக்கு தொல்லை கொடுக்காத வகையில் காவல்துறை நடந்து கொள்ளும். வியாபாரிகளுக்கு இடையூறு ஏதும் வராமல் பார்த்துக் கொள்கிறோம். இந்த தொழில்நுட்பம் மூலம் சாலை விதிகள் மீறுவோர் மீது ஆட்டோமேட்டிக் முறையில் அபராதம் விதிக்கப்படும். இதன் மூலம் ஆட்கள் பற்றாக்குறை தீர்த்து மக்கள் சேவையாற்ற காவல்துறை தயாராக இருக்கிறது. புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு நகர பகுதியில் பொதுமக்கள் வந்து செல்வோரின் வசதிக்காக 30 இலவச பேருந்து வசதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அமைதியான முறையில் புத்தாண்டை கொண்டாட அனைத்து நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. 0 உயிரிழப்பை நோக்கி 1ஆம் தேதி முதல் கட்டாயம் ஹெல்மெட் சட்டம் அமல்படுத்தப்படும் என்றும் பேசினார். கூட்டத்தில் சீனியர் எஸ்பி பிரவீன்குமார் திரிபாதி, செல்வம் எஸ்பி, கலெக்டர், இன்ஸ்பெக்டர் நாகராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். குருசுக்குப்பத்தில் உள்ள கலை மற்றும் கலாச்சார மையத்தில் நடைபெற்ற டேபு விமானின் 37வது தேசிய கண்காட்சியை கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் கலியபெருமாள் துவக்கி வைத்தார். டோப்பு விமானின் 37வது தேசிய கண்காட்சி பாண்டிச்சேரி குருசுக்குப்பத்தில் உள்ள தஸ்மாய் கலை மற்றும் கலாச்சார மையத்தில் 3 நாட்கள் நடைபெற்றது. இந்த கண்காட்சி நிலைத்தன்மை மற்றும் உயிர்கழிகளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. முன்பு கொல்கத்தா, சென்னை, பெங்களூர், புதுடெல்லி, சூரத், சிம்கா, சண்டிகர், மும்பை, ஜெய்ப்பூர், புவனேஸ்வர், கவுகாத்தி, காத்மாண்டு மற்றும் மஸ்கட், துபாய், புளோரன்ஸ் ஆகிய இடங்களில் அவர் கண்காட்சியை நடத்தியுள்ளார். பங்கேற்பாளர்கள் 15 பேர் வெவ்வேறு மாநிலங்களிலிருந்தும் பங்களாதேஷ் மற்றும் ஈரானிலிருந்தும் பங்கேற்றனர். விழாவில் சிறப்பு அழைப்பாளராக புதுவை கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் கலியபெருமாள், மூத்த கலைஞர் கீர்த்தி சந்தத் ஆகியோரால் துவங்கப்பட்டது. கலை மற்றும் கலாச்சார பரிமாற்றம் இந்த கண்காட்சி நடத்தியது. இதில் ஏராளமான பொதுமக்கள், கலை ஆர்வலர்கள், சுற்றுலா பயணிகள் கலந்து கொண்டனர். புனித பேட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் கிறிஸ்துமஸ் பெருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி எல்லைப்பிள்ளை சாவடியில் உள்ள புனித பேட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் வழக்கமான உற்சாகத்துடன் கிறிஸ்துமஸ் பெருவிழா துவக்கப்பள்ளி வளாகத்திலும் அதனைத் தொடர்ந்து மேல்நிலைப்பள்ளி வளாகத்திலும் கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு புதுவை ரெட்டியார்பாளையம் புனித ஆந்திரேய ஆலய பங்கு தந்தை அருத்திரு ஜோசப்பால் அடிகளார், புதுவை கடலூர் மறைமாவட்ட பேராயர், கல்விக்கான செயலர் அருட்தந்தையர் பீட்டர் ராஜேந்திர மாக்டிகள் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பிரம்மாண்ட முறையில் துவக்க பள்ளியிலும் மேல்நிலை பள்ளியிலும் அமைக்கப்பட்டுள்ள கிறிஸ்துமஸ் குடிலை ஆசிர்வதித்து விழா குறித்த சிறப்பு செய்தியினை வழங்கினர். தேசிய அளவில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகள் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் மாநில அளவில் ஓவிய போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் பரிசுகள் வழங்கி சிறப்பித்தனர். இந்த நிகழ்ச்சியில் பள்ளியின் தாளாளர் பிரெட்ரிக் ரெஜிஸ் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று கௌரவித்தார். மருத்துவ இயக்குநர் ஜீட்டா பிரெட்ரிக், முதல்வர் ஸ்டெல்லா, ஆலோசனை குழு உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் மாணவர்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.
பள்ளியின் இருப்பால் ஆசிரியர் பெருமக்கள் மாணவர்கள் கிறிஸ்துமஸ் கீதங்களை பாடி மகிழ்வித்தனர். இந்த விழாவினை மாணவர் ஜூலியன், மாணவர் டேனியல் லாரன்ஸ் தொகுத்து வழங்க, மாணவி கேத்தரின் ரோசல், மாணவர் சாம் யாலிக் மற்றும் ஜெனத் மானசா ஆகியோர் கிறிஸ்துமஸ் குறித்த செய்தியினை வழங்கினர். மாணவன் ஐசாக் மேல்நிலை பள்ளியிலும், மாணவன் ஜோஷ்வா இமானுவேல் ஆரம்ப பள்ளியிலும் நன்றி நவின்றனர். இந்த நிகழ்ச்சியின் நிறைவில் அனைத்து மாணவர்களுக்கும் கிறிஸ்துமஸ் கேக் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு கிறிஸ்தவர்கள் முக்கிய வீதிகள் வழியாக நற்செய்தி பேரணியை நடத்தினர். உலகம் முழுவதும் உள்ள கிறிஸ்தவர்கள் டிசம்பர் 25ஆம் தேதியை இயேசு கிறிஸ்து பிறந்த நாளாக கொண்டாடி வருகின்றனர். அதைப்படி நாளை மறுதினம் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து கிறிஸ்தவ ஊழியர்கள் சங்கம் மற்றும் அகில இந்திய கிறிஸ்தவ முன்னேற்ற கழகம் சார்பில் கிறிஸ்துமஸ் நற்செய்தி பேரணியை புதுச்சேரியில் நேற்று நடைபெற்றது. தட்டாஞ்சாவடி கொக்கு பார்க் அருகிலிருந்து புறப்பட்ட இந்த பேரணி ராஜீவ்காந்தி சிலை, காமராஜர் சாலை, ராஜா தியேட்டர், அண்ணா சிலை, புதிய பேருந்து நிலையம், நெல்லித்தோப்பு, சுப்பையா சிலை, இந்திரா காந்தி சிலை வழியாக மீண்டும் கொக்கு பார்க்கை வந்தடைந்தது. இதில் அனைத்து சபைகளை சேர்ந்த கிறிஸ்தவர்கள் 150க்கும் மேற்பட்டோர் கிறிஸ்து பிறப்பு குறித்த வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியபடி பாடல்கள் பாடியபடி சென்றனர். மாஸ்டர்ஸ் இறகு பந்து கழகம் சார்பில் 5வது மாநில மாஸ்டர்ஸ் இறகு பந்து சாம்பியன்ஷிப் போட்டிகள் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டது. புதுச்சேரி மாநில மாஸ்டர்ஸ் இறகு பந்து கழகம் சார்பில் 5வது மாநில மாஸ்டர்ஸ் இறகு பந்து சாம்பியன்ஷிப் போட்டி துவக்க விழாவில் ராகவேந்திர நகர் நெல்லித்தோப்பில் உள்ள ஐமஷ் இறகு பந்து உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. இப்போட்டியில் ஆண்கள் மற்றும் பெண்கள் மொத்தம் 24 பிரிவுகளாய் நடைபெற்றது. இப்போட்டியில் 300க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கு பெற்றனர். வெற்றி பெற்ற வீர வீராங்கனைகளுக்கு மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் சேர்மன் நாராயணசாமி சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்து வெற்றி பெற்ற வீராங்கனைகளுக்கு பரிசுகளை வழங்கினார். புதுவையில் புதிய ஸ்மோக் ஃப்ரீ மைண்ட் செயலியின் அறிமுக விழா தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரியில் இயங்கி வரும் ஓஷன் அகாடமி மென்பொருள் பயிற்சி நிறுவன தலைவர் கார்த்திக் பலராமன் முன்னிலையில் ஓஷன் அகாடமி மென்பொருள் பயிற்சி நிறுவனம் உருவாக்கிய புதிய ஸ்மோக் ஃப்ரீ மென்ட் செயலியை சிறப்பு விருந்தினர்கள் வெளியிட்டனர். சிறப்பு விருந்தினர்களாக மருத்துவர் சூரியகுமார், புதுவை மாநில ஆலோசகர், தேசிய புகையிலை தடுப்பு வாரியம் மருத்துவர் செகுட்சேன் மத்தாய், கிழமை நிபுணர் மற்றும் குடும்ப நல ஆலோசகர் வந்தனா ஷா, செயல் இயக்குனர், சமூக முன்னேற்ற அரசு சாரா அமைப்பு மாறன், காவல் கண்காணிப்பாளர், புதுச்சேரி காவல்துறை மருத்துவர் மதுசூதனன், பேராசிரியர் மற்றும் செயற்கை நுண்ணறிவுக்கலை தலைவர், ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி புதுச்சேரி, திருமுருகன் நிறுவன தலைவர் திரு IAS அகாடமியில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி ஸ்மோக் ஃப்ரீ மைண்ட் செயலை வெளியிட்ட விழாவை சிறப்பித்தனர். இந்த நிகழ்வில் கல்வியாளர்கள், தகவல் தொழில்நுட்ப பணியாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர். ஹோட்டல் அதிதியில் நடைபெற்ற விழா. இதற்கான ஏற்பாடுகளை நிறுவன தலைவர் கார்த்திக் பலராமன், ஓஷன் அகாடமி குழுவினரும் சிறப்பாக செய்திருந்தனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.